வெல்கம் டு Bingiz Kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz Kitchenல வடை கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வடை கறி செய்ய போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 1 கப் கடலை பருப்பை தண்ணியில ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இதுலயே நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாவை விதை எடுத்துகிட்டு கீறி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டை மட்டும் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சேர்க்குறப்ப. இது வந்து நல்லெண்ணெய். அந்த தேங்காயில் வந்து நம்ம அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தேங்காயும் கொஞ்சமாக கசகசா சேர்த்து அரைச்சிருக்கோம். கசகசா சேர்த்து அரைச்சி வடைக்கறி செஞ்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து பிரியாணி இலை, புதினா, கொத்தமல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு, ஒரு 3 பட்டை, கல்பாசி கொஞ்சம். வெங்காயம் இதுக்கு வடைக்கறிக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படும். அதனால் நம்ம வந்து 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வடைக்கறிக்கு வடையை வந்து ரெடி பண்ணிக்கணும். வடையை தட்டி போட்டு தான் இது பண்ணணும்னு இல்லை, சும்மா அப்படி உதுத்து விட்டு கூட உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உதுத்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். இதுலேயே நான் வந்து வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிட்ருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. சாப்பிடுவோடைய வாசனை சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இது ப்ளைனாகவே அரைக்கல, நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரியே தான் பாருங்கள். இப்போது நம்ம வடைக்கறி நல்லா வடை வறுத்துட்ருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது, வாசனையும் சூப்பராக இருக்குது. நான் வந்து இது வடைக்கு ஆட்டுற மாதிரியே தான் ஆட்டி எடுத்திருக்கேன். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணுறப்ப. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வடைக்கறிக்கு வடையை நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது நல்லெண்ணெய் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அப்புறம் கல்பாசி. இந்த கல்பாசி சேர்க்குறப்ப வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துருவோம். ரொம்ப கருக விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் சும்மா லைட்டாக பொரிஞ்சு வரும்போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி இலை சேர்த்துறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்க்குறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினாவை சேர்த்துலாம், மீதியை வந்து கடைசியாக சேர்த்துக்குவோம். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்குவோம், மீதியை கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துருவோம். சேர்த்து இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ப்போம். இப்போது மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கரம் மசாலா
1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கறியோட தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். ஒரு 3 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கையோட உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும். இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். நம்ம எல்லாம் உதிரி உதிரியாக போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் தேங்காயும் சேர்ப்போம். இன்னும் நம்ம வடகறிக்கான வடையை அந்த வடை இதையும் சேர்ப்போம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு கொதிக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் சேர்த்துடுவோம். ஏன்னா தேங்காய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வந்து தேங்காய் சேர்த்துடுறேன். தேங்காய் நல்லா எல்லா பக்கமும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த வடகறி அந்த வடையை மாவை சேர்த்ததுக்கப்புறமா பொரிச்சு வச்சுருக்கிற வடையை சேர்த்ததுக்கப்புறமா இந்த தண்ணி எல்லாத்தையுமே அது வந்து தண்ணியில் ஊறி இழுத்துக்கும். அதனால தான் தண்ணி கூட சேர்க்குறது. நீங்கள் வடை மாவை வந்துட்டு வெறும் கடலைப்பருப்பை மட்டும் கூட ஊற வச்சா உப்பு போட்டு அரைச்சி பொரிச்சு எடுக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி உப்பெல்லாம் போட்டிருக்கேன். தேங்காய் சேர்த்த உடனேயே ஒரு கொதி வந்துட்டா போதும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு இல்லை. ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த வடை இதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணில மீடியமாக வச்சுட்டு பொறுமையாக இதை வேக விடுவோம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கரெக்டாக இருக்கும். அது நம்ம வடகறி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம் இப்போ தண்ணியே இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக புதினா தூவிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வடகறி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் நல்ல மொறுன்னு கிரன்ச்சியான தோசை, நல்ல சுட சுட 4 இட்லியோட நம்ம வடகறி சும்மா பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.